ஐபிஎல் தொடரில் 5 கோப்பைகளை வென்ற மும்பை அணி கடந்த சில ஆண்டுகளாகவே தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த மும்பை அணி நிர்வாகம் அந்த அணி கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவை மாற்றி அவருக்கு பதில் குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை மாற்றியது. இதனால் ரோஹித் சர்மா ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதேபோல் தன் சொந்த மாநிலமான குஜராத் அணிக்கு விளையாடாமல் மும்பை அணிக்கு சென்ற ஹர்திக் பாண்டியா மீது ரோஹித் ரசிகர்கள் உட்பட குஜராத் மாநில ரசிகர்களும் கோபம் அடைந்தனர். இது ஒரு புறம் இருக்க, கடந்த முதல் போட்டியில் குஜராத் அணியுடன் மோதிய போது முன்னாள் கேப்டன் என்று கூட பார்க்காமல் அவரை மைதானத்தில் அங்கும் இங்கும் ஃபீல்டிங் பார்க்க வைத்த ஹர்திக் மீது மீண்டும் ரசிகர்கள் ஆத்திரமடைந்தனர். இதேபோல் தங்களது 2வது போட்டியில் நேற்று ஹைதராபாத் அணியை சந்தித்த மும்பை அணி மீண்டும் தோல்வியை தழுவியது. இதனால் மீண்டும் கோபத்தின் உச்சத்திற்கு மும்பை ரசிகர்கள் சென்றனர். நேற்று போட்டி முடிந்து ஹர்திக் பேட்டி கொடுக்கும் வீடியோ மும்பை நகர் ஒன்றில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட திரையில் வந்தது. அப்போது அதில் தோன்றிய ஹர்திக்கை ரசிகர்கள் செருப்பால் தாக்கினர். இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.